தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத கட்சியாக தமிழக வெற்றிக் கழகமும், தவிர்க்க முடியாத அரசியல்வாதியாக நடிகர் விஜய் அவர்களும் வருவார் அப்படின்னு ஒரு ஆருடம் சொல்லுது. தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் உருவெடுப்பார். 2026 அவருடைய வியூகங்கள், அவருடைய இலக்கை நோக்கி பல்வேறு திட்டங்களை விஜய் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் விஜயினுடைய ஆணைக்கிணங்க பல்வேறு உறுப்பினர்களை, அதாவது 2 கோடி உறுப்பினர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கணும். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கு தனியாக ஒரு பொறுப்பை வழங்கி, அவர்களுக்கு தனியாக ஒரு செயலை உருவாக்கி கொடுத்து, அவர்கள் உறுப்பினரை சேர்க்கக்கூடிய வேலைகளை விரைவில் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்க இருக்கிறாங்க. இந்த உத்தரவு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனர் தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். புஷி ஆனந்தும் அவர்களும் பல்வேறு வியூகங்களை வகுக்கிறாரு. அதே போல் புஷி ஆனந்த் மேலே பல்வேறு விமர்சனங்களும் தற்போது சமூக வலைதளத்தில் எழும்பியிருக்கு. விஜய் அவர்கள் புஷி ஆனந்தை ஒரு தக்க இடத்துல வச்சு பார்க்கணும், இல்லைனா முழுமையான அதிகாரத்தையும் முழுமையான ஒரு நம்பிக்கையும் புஷி ஆனந்த் மேலே கொடுக்கக்கூடாது, விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுங்கிற செய்தியும் தற்போது சமூக வலைதளத்தில் பரவலாக வருகிறது. விஜய் இதெல்லாம் கவனிக்காமலாம் இருப்பார். ஒரு கருத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருக்கார். நான் அரசியல் வியூகங்கள் வகுக்கக்கூடிய, அரசியலில் பல ஆண்டுகள் பழுத்த பழங்களாக இருக்கக்கூடிய பெரிய அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களிடம் நான் ஆலோசனை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தியும் வந்தது, அவர் விஜய் அவர்கள் மூலிமா வந்தது. அதன் அடிப்படையில் எல்லாரையும் கவனித்து கொண்டு தான் இருப்பார். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் உருவெடுத்தால் யாருக்கு இது சாதகம், யாருக்கு இது பாதகமாக மாறும்? ஏற்கனவே 50 ஆண்டுகளும் 40 ஆண்டுகளும் தமிழக அரசியலில் காலூன்றி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், திமுக அதிமுக 2 கட்சிகளும் பல்வேறு சக்திகள் வாய்ந்த பொருளாதார பின்புலமும் சரி, அரசியல் பின்புலங்களும் சரி, வாரிசுகள் தொடர்ந்து அவங்களுடைய கட்சியில் தொடர்ந்து பயணிக்கிறாங்க, அவருடைய வாரிசுகள் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. இப்படி பல்வேறு ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் விஜய் அவர்கள் எப்படி தாக்கு பிடிப்பார்? அவருடைய இலக்கு சாத்தியமாகுமா? அவர் இலக்கு வெல்லுமா? அப்படின்னு பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் என்ன மாதிரியான கணக்கு போட்டிருக்காரு? அவருடைய கணக்கு பலிக்குமா? விஜயினுடைய அரசியல் நகர்வுகள், அரசியல் பார்வை புது மாதிரியாக இருக்குமா? இல்லை கொஞ்ச நாள் வந்துட்ட பிறகு மீண்டும் முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதி செஞ்ச மாதிரி பழைய கணக்காக ஆகிவிடுமா என்றெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய இலக்காக 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த கட்சி யாரை சேர்ப்பார்? 2 கோடி மக்கள் ஏற்கனவே பல்வேறு கட்சிகளில் அவங்க இருப்பாங்க. விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பல்வேறு கட்சிகளுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள், தொண்டர்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்படி விஜய் கட்சிக்கு பிரிந்து வருவார்கள்? அந்த கட்சியிலிருந்து எப்படி பிரித்து இவர் கொண்டு வருவார்? அதற்கு விஜய் ரசிகர்கள் விருப்பத்தை தெரிவிப்பார்களா? ஏற்கனவே திமுகவோ இல்லை அதிமுகவோ மற்ற இன்னும் பிற கட்சிகளுடைய விசுவாசிகளாக இருப்பார்கள். விஜயனுடைய ரசிகர்களாக இருந்தாலும் அவர்கள் பல்வேறு கட்சிகளில் உறுப்பினராக இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் எப்படி இந்த விஜயனுடைய கட்சிக்கு உறுப்பினராக இணைவார்கள் என்றெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். விஜயின் அரசியல் வியூகங்கள் 2026 தவிர்க்க முடியாத சக்தியாக வரும் அப்படின்னு அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி வருகிற இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. 2026ங்கிறது இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயினுடைய கணக்கு பலிக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.